சொல்லுங்க அப்படியே இதை விஜய் பற்றி எதோ கேட்க வந்து இல்லையா? விஜய் வந்து இப்போ விஜய் வந்து சினிமா ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் வந்து விஜய் ரசிக்கவங்க. ஆமாம், விஜய் வந்து சினிமா நடிச்சிட்டு இருக்கும்போது ரசிகர்களாக இருந்தாவ மக்கள். இப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால விஜய் கட்சி தொண்டர்களாட்டு மாறி இருக்காவ. தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், விஜய் கட்சி தொண்டர்கள். சொல்லுங்க. விஜய் தொண்டர்கள் இல்லை, விஜய் தொண்டர்கள் தொண்டர்களான பிறகு ரொம்ப அராஜகமாக இருக்காங்க. உங்களுக்கு என்ன பாதிப்பு? அண்ணா, அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு தெரியுமா? அது எல்லாமே எங்கள் அண்ணன் தான். பிரச்சனை என்ன சொல்லுங்க. அது என்னன்னா, விஜய் அண்ணன் ஜெயிச்சாம இருந்தா நான் வந்து கழுத்தறுத்துருவோம், நாங்கள் தூக்கு போட்டு செத்துருவோம். அப்போ இவனோட தூக்கு போட்டு இவனோட குடும்பத்தை பாக்கியது அவங்க அப்படி கேட்டதில்லை. விடுங்க, அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எல்லாம் அவன் வாழ்ந்தும் பிரயோஜனம் கிடையாது. அது வேற விஷயம். ஆமாம், நானும் நிறைய வீடியோ பார்த்தேன். ஆமாம், இப்படியெல்லாம் பண்ணி விட்டுறாங்க, என்னன்னு தெரியல. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னாங்க? இல்ல, விஜய் அவங்களுக்கு தொண்டர்கள். விஜய் தோத்துட்டாக்கி, ஆமா, விஜய் தோத்துட்டாச்சுன்னா நாங்க களத்தறுத்துருவோம், ட்ரெயின்ல விழுந்துருவோம், தூக்கு போட்டுருவோம். ஐயோ, நானும் நிறைய வீடியோ பார்த்தேன் வடிவேல். அநேகம் பேர் இப்படிதான் தேவையில்லாம வந்து கத்துது, என்னதோ விஜய் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, அதோட பொம்பளைங்க அதோட மிச்சமா இருக்கு. ஆமா, சில பொம்பளை எல்லாம் வீடியோ போட பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப அக்வர்டா இருக்கு. என்னவோ விஜய் இல்லைன்னு உலகம் அழிஞ்சிருங்க மாதிரிலாம் கணக்கில் இருக்கு. அப்போது நிறைய பேர் இப்படி தான், நிறைய பேர் நாங்கள் சூசைட் பண்ணிடுவோம் வாங்கிடுவோன்ட்டு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது, நானும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். விஜய் ஒரு வேளை எலெக்ஷனில் தோத்துட்டா விஜய் ரசிகர்கள்லாம் சூசைட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு எனக்கு இது வந்து ரிப்ளை கொடுத்துருக்காரு. அதில் நான் போட்டிருந்த ஃபேஸ்புக் பதிவுக்கு, நீங்கள் சங்கிகள் தான் இந்த மாதிரி பையன்மார் அவ்வளோ தற்கொலைக்கு தூண்டுதிய, உங்களுக்கும் பிள்ளைங்க இருக்குன்ட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு எனக்கு. அப்போ அவருக்கு ஒன்று நான் சொல்ல வர்றது, சரி சங்கியாட்டம் மங்கியாட்டம் எல்லாம் ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம விஜய் கட்சியை நம்பியோ இல்லை இன்னொரு கட்சியை நம்பியோ நம்ம வாழ்க்கை நடத்தலை, அப்படிதானே? நம்ம இங்கே நம்ம காலில் வேலை செஞ்சு இல்லைன்னு சொன்னால் ஒரு ரசிகர் இல்லை ஒரு சினிமா நடிகரை நம்பியோ யாரை நம்பியோ நம்ம வாழ்க்கை நடக்கலை. சந்தேகமே இல்லை. நம்ம பிழைப்பு, நம்ம உழைப்பில் தான் நம்ம பிழைப்பு ஓடுது இல்லையா? அது நிறைய பேருக்கு வந்து கட்சியை நம்பியோ இல்லைன்னு சொன்னால் அரசியல்வாதியை நம்பியோ கட்சியில் தொண்டர்களாக இருக்கிறனாலையோ இல்லைனா பொறுப்பில் இருக்கிறனாலையோ அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குமா இருக்கும். நமக்கு அப்படி எந்த பிரயோஜனமும் இல்லை, நமக்கு தேவையும் கிடையாது, அப்படி தானே? அப்போது அதே மாதிரி வடிவேல் நம்ம அனுபவத்தில் நான் பார்த்து நிறைய நடிகர்கள், இப்போது எம்ஜிஆர் விடுங்க, அவர் நிறைய முக்கியமான பொறுப்புலெல்லாம் இருந்து பெரிய அளவில் அவர் பெரிய நடிகராட்டும் பெரிய கட்சியும் வச்சு நடத்தினாள் அவர் விடுங்க. அதுக்கு பிறகு சிவாஜி கணேசன், ராஜேந்திரன், டி ராஜேந்தர், பாக்யராஜ், கமலஹாசன், நம்ம சரத்குமார், கார்த்திக், இப்படி நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ரசிகர்கள் எல்லாம் ரஜினிகாந்த் வந்துட்டு அப்படியே ரஜினிகாந்த் வரல அவரை விடுங்க. அதே போல கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு ரசிகர்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு தொண்டர்களாக இருந்தும் எந்த ஒரு தொண்டர்களும் தமிழ்நாட்டில் இந்த விஜய் ரசிகர்களை போல ஒரு பைத்தியாரத்தனமாட்டு ஒரு ஆக்டிவிட்டிஸை நான் பார்க்கல நம்ம வாழ்க்கை அனுபவத்தில். புரியுதா? தற்கொலைகளை போல எந்த ரசிகரும் இல்லை. அதனால யாருக்கும் யாரும் ரசிகராக இருந்துட்டு போங்க, தொண்டராக இருந்துட்டு போங்க இல்லையா? எப்படி இருந்துட்டு போங்க. நாங்கள் எங்கள் பிழைப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணுமா, நாங்கள் வாழணுமா, நாங்கள் பார்த்துக்கணும். எங்களுக்கு யாருமே அட்வைஸ் சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது இல்லையா? நமக்கு அட்வைஸா? எங்களுக்கு யாரும் அட்வைஸ் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நடிகருக்கு பொறுத்தால போகிறவன் நடிகரை பொறுத்தால போ, நடிகர் கட்சி ஆரம்பிக்கான அவன் பொறுத்தால போகிறவன் அவன் பொறுத்தால போ, அவனை நம்பி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குமா பயன்படுத்திடுங்க. நாங்கள் யாரும் தடங்களுக்கு வரல, நம்ம உழைப்பை நம்பி. ஆமாம். ஆனால் அவன் சூசைட் பண்ணி ஜாவன்னு சொன்னிடுங்கன்னா அவன் குடும்பத்துக்கு தான் நஷ்டம், அதையும் புரிஞ்சுடுங்க. நீங்கள் ஜாவனால எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமே இல்லை, நஷ்டமே இல்லை இல்லையா? நமக்கு என்ன கஷ்டம்? நமக்கு ஒரு கஷ்டம். குடும்பத்தை பார்க்க அதனால அவன் கட்சியில் எந்த கட்சியில் இருக்கவனாலும் சரி அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா பயன்படுத்திடுங்க. அடுத்தவன்ட்ட நோண்டிட்டு இருக்காங்க. விஜய் வந்து பயன்படுத்துவார்.